கூட்டம் கூட்டுறாங்க. நம்ம ஏற்கனவே 2019லயே இந்த மாதிரி வெற்றிகரமா ஒரு ரத்த தானம் பண்ணி முடிச்சிருக்கோம். என்னடா இது என்ன திடீர்னு கூடின கூட்டமா? 2002ல ஒரு ஒல்லி குச்சி பையனை உங்கள ஒருத்தனா ஏத்துக்கிட்டு கூட்டம் இல்ல, என் குடும்பம், என் அசுர குடும்பம். என்னடா டயலாக் இது? எவன் எழுதி கொடுத்தானே இப்படி பேசிட்டு போறான்? நம்ம பசங்க இந்த இன்டர்நெட்ல அவதூறு பேசிக்கிட்டு, வதந்திகளை பரப்பிக்கிட்டு, மேல இருக்கிறவங்களை கீழே இறக்கிக்கிட்டு, நெகட்டிவிட்டி ஸ்ப்ரெட் பண்றது, டாக்ஸிட்டி ஸ்ப்ரெட் பண்றது, அந்த மாதிரி பண்ற பசங்க கிடையாது. ஆமா, இவரு ரொம்ப டீசென்ட்டா இருக்காரு. களத்துல இறங்கி கலகற்ற பசங்க, அன்பை பகிர்ற பசங்க, அன்பே சிவம்ங்கற பாதையில போற பசங்க. நம்ம சொல்லிருக்கோம், அன்பு தராங்களா அன்பையே கொடுப்போம், வெறுப்ப தராங்களா அன்பையே திருப்பி கொடுப்போம். நான் என்ன புண்ணியம் பண்ணியிருக்கேன், நான் என்ன கைமாறு பண்ண போறேன் எனக்கு சத்தியமா தெரியல. நீ பேச செத்துருவான். I love you. I'm so proud of you. உங்களுக்குலாம் ஒரு அட்வைஸ் சொல்லணும்னு தோணுது, சொல்லலாமா? இது அது இல்ல. எனக்கு ஒரு குட்டி கதை ஒன்று ஞாபகம் வருது, சொல்லலாமா? அட்வைஸ் சொல்லணும்னு தோணுது, சொல்லலாமா? இந்த ஏரியால நீ மட்டும் தான் கடை வச்சிருக்க, வேற யாரும் இல்லைன்னு ஆணவத்துல ஆடுறல. உன் ஆணவத்தையும் அக்கிரமத்தையும் அழிக்கிறதுக்கு பூமியில ஒருத்தன் பிறந்திருப்பான்டா. அவன் நிச்சயமா ஒரு நாளைக்கு வருவான்டா. வந்துட்டான்டா. ஹீரோ இன்ட்ரோடக்ஷனா? மிளகா சட்னி எடுத்து மூஞ்சில ஊத்திடுவேன். இங்க ஒரு விஷயத்தை பத்தி நான் பேசணும்னு நினைக்கிறேன். ராயன் படத்துக்கு தேசிய விருது கிடைச்சது. அந்த வருஷம் அந்த படத்தை விட தகுதியான பல படங்கள் நிச்சயமா இருக்கு. அவரே சொல்றாரா? வெரி குட் வெரி குட். அந்த படங்களுடைய ரசிகர்கள் அதற்கான அதிருப்தியை வெளிப்படுத்தினாங்க. அதை நான் முழுசா மதிக்கிறேன். அந்த படம் எப்படியோ, ஆனா அந்த படத்துக்கான எங்களுடைய உழைப்பு, உண்மையான உழைப்பு. ஆனா பாருங்க, ஏன்டா இந்த படத்துக்கு தேசிய விருது கிடைச்சுன்னு பேசுற இத்தனை பேர்ல ஒரு 10% கூட இத்தனை படங்களா இவனுக்கு ஏன் தேசிய விருது கிடைக்கலன்னு பேசவே இல்ல. அடங்கொக்காலவலி. நம்ம தல அஜித் சார் சொன்ன மாதிரி தான், என்னிடம் வராதீர்கள் தம்பிகளே, சரி சரி வகுந்து விடுவேன். நீயா தோத்துட்டேன்னு ஒத்துக்கிற வரைக்கும் தோத்துட்ட, அத நம்புனா நம்பு, நம்பாட்டி போடா. எங்க லிங்கா, லிங்கா பேபி, இஃப் யூ ஆர் பேட் ஐ அம் யுவர் டாட். கொஞ்சம் ஏஞ்சி அப்படி போக சொல்லுங்க, இல்ல நான் கூட அங்க போய் நிக்கிறேன் மேடம். சத்தியமா உட்கார எனக்கு பிடிக்கல. மேடை எவ்வளவு அழகா இருக்கு பாத்தீங்களா? மாப்பிள்ளை சீமான் உள்பட எல்லாரும் இங்க இருக்கிறாங்க. ஒரு 2 மாசத்துக்கு முன்னால அந்த மேடை இதே மாதிரி இருந்த நிலைமை என்ன இருக்கும் தமிழ்நாடு? புடுங்கிருப்பாரு, அப்படியே அப்படியே ஒரே புடுங்க புடுங்கி இங்க நட்டுப்பாரு. அரசியல் நிலைப்பாடு, கொள்கை, கோட்பாடு வெவ்வேறாக இருக்கலாம். ஆனால் நாங்கள் எல்லாம் ஒரு தாயின் பிள்ளைகள், தமிழ் தாயின் பிள்ளைகள் என்பதில் எவருக்கும் மாற்று கருத்து இருக்க முடியாது. ஓ, அப்படியா விஷயம்? சரத்குமாருக்கும் எனக்கும் ஒரே ரத்தம். நானும் தனியரசும் என் மாமா நயினார் நாகேந்திரனும் ஒரே ரத்தத்தின் பிள்ளைகள். ஓ, நீ அப்படி வரியா? ஏய், உனக்கு வெக்கமே இல்லையாடா? தெய்வ திருமகனின் பேரன்கள், பெருந்தலைவர் காமராஜரின் வாரிசுகள், கப்பலோட்டிய தமிழன் வாவு சிதம்பரனாரின் வாரிசுகள், பூலித்தேவன் என்ற பெரும்பாட்டனின் புலிப்பிள்ளைகள், வீரன் அழகமுத்துக்கோனின் பேரனும் பேத்திகளும் என்பதில் எவனுக்கும் மாற்று கருத்து இருக்க முடியாது. நாங்கள் ஒற்றை மொழி, ஒற்றை இனம், ஒரே தாயின் பிள்ளைகள், தமிழ் தாயின் பிள்ளைகள். அரசியல் கோட்பாடுகள், நிலைப்பாடுகள் இன்று இருக்கும், நாளை மாறும். அதிமுகவில் இருந்த என்னுடைய மாமன் இன்று விலகி பாரதிய ஜனதா கட்சியின் மாநில தலைவராக இருக்கிறார். இன்று சரி என்று படுவது நாளை தவறென்று படும், நாளை தவறென்று அடுத்து சரி என்று படும். குச்சமே இல்ல. 1ஆம் வகுப்பு பாடத்தையே ஒருவன் வாழ்நாள் முழுக்க படித்துக் கொண்டிருந்தால் அதுக்கு படிப்பு இல்லை, அதுக்கு பேரு கண்ணாடி சார். அது ஃபிளாஷ்பேக். 15 வருஷமா ஒண்ணுமே சீண்டாம ஒருத்தர் போட்டு உட்காந்துருந்தாங்கன்னா, ஐயா 15 வருஷமா ஒரு இடத்துல அப்படியே கிடந்துச்சுன்னா அது போனோம். சோத்திரையும் அடி வாங்கியாச்சு, சேத்திரையும் அடி வாங்கியாச்சு. இத்தனை பட்டு இன்னும் திருந்தலே குரு. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொன்று தோன்றும். இன்று சரி என்று படுவது நாளை தவறு என்று தோன்றும். உனக்கெல்லாம் வெக்கமே இல்லையாடா? சோறு தானே திங்கிற. ஏனென்றால் கற்றறிவை விட பட்டறிவு மேலானது என்பதை அறிவார்ந்த பெருமக்கள் அறிவீர்கள். சட்டமன்ற உறுப்பினர், நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்த ஒருவன் ஒரு கட்சியை, அதன் தலைமையை ஏற்று சாதாரண தொண்டனாக இருக்கிற ஒரு துணிவு தமிழ்நாட்டில் ஒரே ஒரு மகனுக்கு தான் உண்டு. அது என் அண்ணன் சரத்குமார் அவருக்கு தான் உண்டு. பதவி இன்னைக்கு இருக்கும், நாளைக்கு வரும், போகும். நாளை கழிச்சு ஊருக்கு போடாம இருக்கேன். ஆனால் ஏற்றுக்கொண்ட தத்துவத்தில் தடுமாறாது தளர்ச்சி இன்று நிலைத்து நிற்பவன் எவனோ அவன் தான் தலைமை பண்புக்கு தகுதியானவன். இன்னைக்கு சாதாரண தொண்டனாக இருக்கிற சரத்குமார் நாளைக்கு சரித்திர பதிவு செய்கிற ஒரு தலைவனாக வர முடியும். உலகத்திலே ரஷ்ய அதிபன் புதின் அவன் மட்டும்தான் இன்றைக்கும் கராத்தே பயிற்சி, குதிரை பயிற்சி, நீச்சல் எல்லாம் செய்து அதே இளமையோடு அதற்கப்புறம் இந்திய திருநாட்டிலே என்னுயர் அண்ணன் சரத்குமார் மட்டும்தான். எங்க போய் என்னடா பேசுறீங்க? அங்கலாம் சுட்டு கொன்றுவானடா. மதுரை விண்ணுறுதி நிலையத்திலே நான் என் அண்ணனிடத்திலே கேலியாக பேசிக்கொள்வோம். அப்போது அவர் இந்த
பொன்னியின் செல்வன்ல அவருக்கு பழுவட்டராயர் நம்ம தாத்தனுக்கு வந்து நம்ம பாட்டனுக்கு ஜோடியாக ஐஸ்வர்யா ராயை போட்டு விட்டார் ஐயா மணிரத்னம். நான் எங்க அண்ணனிடத்தை கேள்வியா கேட்டேன், இந்த வயசுல உங்களுக்கு ஐஸ்வர்யா ராய் ஜோடியா? மானம் கிட்ட பல அவர் பொறாமை, உனக்கு பொறாமை, உனக்கு பொறாமை பண்ணு. இன்னைக்கும் ஒரு கதாநாயகன் வெறுமேலோடு நின்று சண்டை போடுகிற அழகை பெற்றிருக்கிறான் என்றால் அது நம்முடைய அண்ணன் சரத்குமார் அவர்கள் தான். இது ஒரு பொண்ணு சொல்லிதாங்க, பட் நான் வந்து சந்தோஷப்பட்டிருப்பேன் பாபு. நீங்க என்ன பண்றீங்க, இவ்வளவு ரசிக்கிறீங்க என்னைய? Why are you gay? உங்கள் வாழ்க்கையில் பிறப்பிலிருந்து இறப்பு வரை எல்லாத்தையும் தீர்மானிக்கிறது அரசு. அந்த அரசை தீர்மானிக்கிறது அரசியல். அதனாலதான் இந்த அரசியலை அறிவியல், புவியியல் போல, உயிரியல், வேதியியல் போல இது ஒரு வாழ்வியல் என்ற புரிதலோடு நல்லா பேசுறியானே, ஆனா திடீர்னு பார்த்தா லூஸ் குதி என்னத்த சொல்றது? என் உயிர் தம்பி தங்கைகள் இந்த அரசியலை அணுக வேண்டும். வரிசையில் நின்று வாக்கு செலுத்துவதல்ல, வருங்கால தலைமுறைகளின் எதிர்காலத்தை தீர்மானிப்பது அரசியல் என்ற புரிதலோடு நீங்கள் வர வேண்டும். நீங்கள் நம்பிக்கையோடு இருங்கள். இது ஒன்றும் கடைசி தேர்தல் அல்ல, இதோட முடிந்து போவதும் அல்ல. நம்பிக்கை கொண்டவர்கள், நல்லவர்கள், நாட்டையும் மக்களையும் பேரன்பு கொண்டு நேசிக்கிற பெருமக்கள், பெரும் தலைவர்கள் எல்லாம் இங்கே இருந்திருக்கிறார்கள். நாங்கள் எல்லாம் வெல்லல, தேர்தலில் தான் தோற்றுக்கிறோம். ஆனால் கொள்கை கோட்பாட்டில் எங்களை விட உறுதியானவர்கள், வெற்றி கொண்டவர்கள் இந்த நிலத்தில் எவனும் இல்லை. ஐயோ சாமி, வேற டேய் கூண்டு போங்கடா, கோவத்துல போட்டு போறேன். இன்னைக்கு இல்ல நாளைக்கு வெல்லுவோம், நாளைக்கு இல்ல நாளை மறுநாள் வெல்லுவோம். ஆனால் என்றாவது ஒரு நாள் உறுதியாக நாங்கள் வெற்றி அடைவோம். இந்த வெறி நம்ம கிட்ட இல்லாதனால தான்டா நாம இன்னும் டீ ஊத்தி கொடுத்துட்டு இருக்கோம். ஆனால் என்றாவது ஒரு நாள் உறுதியாக நாங்கள் வெற்றி அடைவோம். ஏண்டா கனவா இருந்தாலும் ஒரு நியாயம் வேணாமாடா? ஏனென்றால் சரியானது வென்றே தீரும் என்கிறான் சேகுவேரா. ஏய் வாய் முன் ஏந்து போற, ஏதா அசிங்கமா பேசிட்டு போற. என் உயிர் அண்ணன் சரத்குமார் அவர்கள் தமிழ் திரையுலக வரலாறாக இருந்தாலும், தமிழ் தேசியனத்தின் அரசியல் வரலாறாக இருந்தாலும் அவருடைய பக்கங்களை எவரும் மறைக்க முடியாது, மறுக்க முடியாது. உடனே டவுன்லோட் பண்ணுங்க ஜங்கிலி ராமி. திங்கிறியல பிஎல் திங்கிற பேப்புண்ட இந்த பொழப்புக்கு 4 பேர் பார்ட்டி மெம்பர்ஸ். அவ்வளவுதானா? ஓகே. உன் பேச்சுல திமிர் தெரியுதே. எத்தனை பேர் ஸ்டூடெண்ட்ஸ்? எனக்கு ஏன்னா இங்க பேசினவங்களோட பேச்சு, அந்த நரேட்டிவ், அந்த ஏஜெண்டா, அதுல எனக்கு உடன்பாடு இல்லை. இதெல்லாம் வன்மையாக கண்டிக்கிறோம். This is a student protest. Only for the students. ஸ்டூடெண்ட்ஸ் பண்ற ப்ரொடெஸ்ட்ல ஸ்டூடெண்ட்ஸ் சப்போர்ட் பண்றது என் கடமையா நான் பார்த்து நான் இங்க வந்திருக்கேன். இந்த ஒரு மேடைய பொலிட்டிக்கல் ஏஜெண்டாக்காக யூஸ் பண்ற யாரா இருந்தாலும் அவங்க தான் ஜோக்கர்ஸ். யூ டிராப் திஸ் டா மாட்டிக்க. என்ன மாப்ள கேப்பா? நல்லா இருக்கும், உனக்கு சூட்டா இருக்கும். அலகா வேற பால் வாங்குற மூக்குல மாட்டறதுக்கு அது மட்டும் வாங்கிட்டு வரேன். அவன் ஜோக்கர். நான் தலபதியோட தீவிரமான ஃபேன். நேத்து தான் FDFS பார்த்துட்டு வந்திருக்கேன். This is not democracy. Every citizen has a freedom of speech. இப்ப புரியுதா நான் எந்த ஏஜெண்டா பத்தி பேசிட்டு இருக்கேன்னு? நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால அடிச்ச மாதிரி இருக்கடா. மாதிரி இல்ல, உண்மையிலேயே செருப்பால தான் அடிச்ச. அத பத்தி எனக்கு கவலை இல்ல. என்ன வேணா பேசிக்கோ, கவலையே எனக்கு கிடையாது. எனக்கு கவலை இல்லப்பா. நீங்க ஒரு ஆர்கானிக் ஸ்டூடெண்ட் ப்ரொடெஸ்ட் பண்ணும்போது நான் ஸ்டூடெண்ட்ஸ்காக மட்டும் தான் பேசுவேன். இறங்கி தான் செய்யலாமான்னு இருக்கும், அந்த அளவுக்கு வருது. மத்தவங்களுக்கு வருதா அப்படின்னு தெரியல. என்னோட ஆர்கானிக் வியூ தான் நான் பேசுவேன். எவனும் சொல்லி நான் இங்க வரல, நானா வந்திருக்கேன். அந்த ஒரு நிமிஷம் கங்கா சந்திரமுகியா மாறுனது நான் உணர்ந்தேன். வளரணும்னு ஆசையோட வந்தோட வாசல்ல நீ பாட்டி அமிச்சிட்டீங்கடா பாவிகளா. இந்த இடம் தான் தெளிவான இடம். மனசை தேத்திக்கங்க, பயந்துறாதீங்க. நீங்க யாரு? நீங்க யாருங்க? நீங்க சொல்லி நான் பேசணுமா? am I your puppet? இல்ல நான் பேசுறேன். ஏன் நியாயத்துல பேசுங்க. பின் சாஃப்ட்டா இருப்பான்னு நினைக்காதீங்க. நான் கொஞ்சம் ரகடானா. ப்ரோ ஸ்டூடண்ட் ப்ரொடெஸ்ட் தானே கூப்பிட்டாங்க. மாணவர்களுக்காக பேசுறேன்னா கூப்பிட்டாங்க. அதுதானே நான் பேசிட்டு இருக்கேன். கூட்ட வச்சு படத்தை போய் பார்த்த ஜோக்கர்ஸ் சொல்றாங்க. டேய் என் மூஞ்சியும் தோளியும் பார்த்து ஹாய் ஹவ் ஆர் யூ வெரி நைஸ் சர்ச் வீட் சோ கியூட்னு பேசுறவன்னு நினைச்சுக்காத. சங்கர்த்திடுவேன். ஒரு நாள் ஒரு படத்தை பார்த்தா நான் வந்து ஜோக்கரா? வெற்றி மரம் தர உட்கார்ந்திருக்காருல்ல, அவர் எத்தனை படங்கள் எடுத்திருக்காரு? அப்ப அவரையும் சேர்த்து ஜோக்கர் தான் கூப்பிடுறீங்களா? ஜோக்கர்
இல்ல இது ப்ரோ டெமோக்ரசி ஜனநாயகத்துக்காக நம்ம போராடுறோம் சொல்றாங்க. மைக்ல என்ன பேசிட்டு இருக்கேன், நடுவுல மைக் போடுறாங்க. இதுதான் அவங்க ஜனநாயகத்தோட லட்சணமா? இருமா, ஏய் நான் யாருன்னு உனக்கு தெரியாது. நான் ஜர்னலிஸ்ட். நாளைக்கு நான் உன்னை நான் விட மாட்டேன். டெமோக்ரசிக்காக இவங்க போராடல, அவங்க ஏஜெண்டா வச்சு தான் போராடுறாங்க. Don't fall for this trap. 24 hours later. இன்னைக்கு என்னெல்லாம் பண்ண போறாரோ. நான் ஒத்தி பேசினால அந்த போலி ப்ரொடெஸ்ட் செத்துச்சா உடைச்சதா வெற்றி. உங்களுக்கு என்னென்னமோ பண்றாங்கப்பா. நான் வேஸ்ட் பண்ணாது. ஒண்ணு தெரியல, ஒண்ணு வரல, ஒண்ணு கத்துக்கல பண்ணாது. நீங்க வந்த வேலை வேலையா இருக்கு, நாங்க வந்த வேலை இதுவா இருக்கு. வேணும்னா கமெண்ட் பண்ணுங்க. 10 கேள்வி கேட்டீங்க, எந்த கேள்வி பதில் சொல்லுங்க எனக்கு தெரியல. ஆனா உங்க ஏஜெண்டா எனக்கு புரிஞ்சு போச்சு. நான் வேகா கேட்க பேசுறீங்க. நான் ஒத்தி போய் நேர்ந்து எல்லாமே செதற விட்டேன். வெற்றி மாட்டிக்கிட்ட பங்கு. ஏன்னா நான் உண்மையில சொல்லிங்க, உண்மை வெளியில வந்தீங்க. அட பாவி, ஆளை பார்த்தா டம்மி பீஸா இருக்க, பயங்கரமான ஆளா இருக்கேடா. பயமா இருக்கா? இதுக்கப்புறம் இன்னும் பயங்கரமா இருக்கும். அதுக்கு என்னப்பா? வேணாம், ரைட் விடு. இந்த கிளிக்கிறாள் எந்த ஒரு காரியா இருப்பா? நெக்ஸ்ட் மிஸ்டர் தோத்தலவாயன். யாரா இவ்வளவு கேவலமா ஒரு பேர் வச்சிருக்கீங்க? தோத்தலவாயன் உங்களதான் கூப்பிடுறாங்க. கடைசிக்கு ஒரு நல்லது கூட கிடைக்காது உங்களுக்கு. யாருக்கு தோத்தலவாயன்? அட ஏறமா நான் தான். ஓ உங்க பேர் தான் தோத்தலவாயனா? ஆமா வா. நீங்க வந்து போராடிட்டு இருக்கோம். இல்ல நிறைய பேர் வந்து நம்ம என்ன சொல்றாங்கன்னா ஜோக்கர். என்ன சிரிக்கிறீங்க? அட என் ட்ரெஸ் தான ஜோக்கர் மாதிரி இருக்கு. கட்சியோட போற இதுல பண்ணலான்ற முயற்சி பண்ணாதீங்க. அது வந்து ரொம்ப தப்பான ஒரு விஷயம். சரியா? நான் டைரக்டா சொல்றேன், டென்சிட்டி அப்படின்னு போட்டு வந்துருக்கீங்க. ஆல்ரெடியா இதுக்கு வந்து ஒரு புத்தகம் எழுதிட்டாங்க. ஓகே, நீங்க எல்லாமே வந்து உங்களுக்கு எல்லாமே தெரிஞ்சு இது மாதிரி வந்து தேம்பார் ஓட்டம் மார்க்கெட் கூட நான் பாக்குறேன். அப்படி ஒரு ஓட்டம், அந்த ஓட்டம் போலீஸ் ட்ரைனிங் கூட என்ன வேணும் அப்படி ஓடியும் ஷார்ட் ரூட்ல வந்து விட்டாம விளாட கத்தி இங்கிட்டு வந்துருச்சு. போன பக்கம் ஊழல் பண்ணிட்டு இன்னைக்கு போயிட்டு அந்த கூட்டத்துல உட்காந்துக்கிட்டு அங்கேயும் செருப்படி பார்த்தாலே எப்பறம் ஒருத்தனை பார்த்து அடிக்க போல தோணும். பாரு அதெல்லாம் ஒரு நாள் அவனுக்காக பேச வந்தல. என் புதிய செருப்பால் அடிக்கிற தம்பி மனுஷனாவே ஜென்சி டி-ஷர்ட்டை போட்டு போய் உட்கார்ந்து எழுத சொல்லிட்டாங்க. அங்க ஒரு செல்ல பிராணி ஒன்று வரும் சொன்னா உருவி ஓடி வந்துறாங்க. அது வந்து அங்க உட்காந்துக்கிட்டு வழக்கமா நாங்க 200 ரூபாய் வாங்கிட்டு தான் எந்த போராட்டம் வந்தாலும் போவோம். கத்தி பேசி கலாட்டா பண்ணு 10 பேரை கூட்டுவா தலைமை கட்டி பின்னாடி வாங்கி தர தலைக்கு 1000 ரூபாய் 300 ரூபாய் கொடுத்து போற மகளே அழிப்பாய. நீங்க எதுல போராட்டம் வீணா போயிடும் அப்படின்னு படுத்தி விட்டாங்க. உடனே எதிரி வச்சு ஆட்டோல ஓடுது அந்த அக்கா. ஏய் ஜூலி ஆனா மக்கள் என்ன சொல்றாங்கன்னா, நாம் தமிழர் வந்து இன்னைக்கு பேர்பட்ட ஒரு நாசமா போயிடுச்சுன்னா அதுக்கு வந்து சாட்டே தான் காரணம். என்ன சொல்ல சொன்னா என்ன சொல்லிட்டு இருக்க? அவர் மட்டும் மக்கள் எத்தனை பேர் சொல்றாங்க? எத்தனை பேர் சொல்றாங்க மக்கள்? இந்த டீயை விட கப்பு ரொம்ப சூடா இருக்கு, ஏன்னு தெரியல. நான் சமூக வலைதளங்கள்ல உங்க கருத்து சொல்லுங்க, உங்க கேள்வியை வைங்க. நீங்க மக்கள் சொல்லிட்டு ஏதோ 8 கோடி மக்களும் கூடின்னு சொன்ன மாதிரி கருத்து சொல்லாங்க. சமூக வலைதளங்கள்ல நம்ம பெரும்பான்மையான பார்க்கும்போது அவங்க என்ன சொல்றாங்கன்னா, சாட்டை துரைமுருகன் மட்டும் அவர் மட்டும் பேசாம இருந்திருந்தாருன்னா இந்த பிரச்சனையே வந்திருக்காது. அவர் பேசி தான் வந்து இப்போ ஏற்கனவே இருந்த வாக்கம் வந்து இப்போ வந்து குறைஞ்சு போயிடுச்சு. ஆமா, சோ அதனால வந்து அவர் கட்சி விட்டு தூக்குனாலே நாம் தமிழர் கட்சி வந்து நல்லா வந்துரும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. உண்மையை சொல்றவங்க தெய்வத்துக்கு சமம் சொல்லுவாங்க. ஒரு கட்சி விட்டு தூக்குனாலே நாம் தமிழர் கட்சி வந்து நல்லா வந்துரும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஒத்துக்கிட மனசு இல்லனாலும் அதான் நேசம். உங்க கருத்து சரி சரி, நான் பார்த்தேன் இல்ல ஒரு நிமிஷம் அவர் கருத்து இருக்கட்டும். அவர் உங்க கருத்து வச்சுக்கோ. பதில்ல சொல்றா. 234 தொகுதி இல்லையா? 234 தொகுதியில 108 தொகுதியில தாவேக்கா வென்றதற்கும் 8 விழுக்காடு 4 விழுக்காடு மாறினதுக்கும் நான் காரணம். சதனே சொல்லுங்க. ஒரு நிமிஷம் சதனே. அவனா என்ன 234 தொகுதியில் 108 தொகுதியில தாவேக்கா வென்றதற்கும் 8 விழுக்காடு 4 விழுக்காடு மாறினதுக்கும் நான் காரணம். 126 தொகுதியில தாவேக்கா தோத்ததுக்கு யார் காரணம்? சரியான பைத்தியம் இல்ல, சரியாகாத பைத்தியம்டா. பதில் சொல்லுங்க. பிற கட்சிகள் இடியே ஆனாலும் தாங்கி கொள்ளும் இதயம். ஜெயிச்சதுக்கு மட்டும் நான் காரணம், தோத்ததுக்கு நான் காரணம் இல்லையா? நாம் தமிழர் கட்சி 8 விழுக்காடு 4 விழுக்காடு மாறினதுக்கு நான் காரணம் சொல்றீங்களா? நான் 2010ல இருந்து இருக்கேன். இந்த 8 விழுக்காடு மாறினதுக்கு யார் காரணம்? அப்போ
சீமான் அவர்கள். தோத்துக்கிட்டே இருக்கீடா. ஜெயிச்சதுக்கு எங்க அண்ணன் காரணம் மாதிரி இங்க தோற்றதுக்கு இல்ல வீழ்ந்ததுக்கு எல்லாரும் நாங்க பொறுப்பேற்றுக்கிறோம். எல்லாருடைய பொறுப்பும் இருக்கு. அழுகுறான். ஏய் அழுவலடா. அது அழுவலையா? கண்ணீர் ஒழி பேண்ட்டுக்குள்ள போயினுக்குது அழுவலன்ற. இல்ல எல்லாருடைய பொறுப்பும் இருக்கு, எல்லாருடைய கடமையும் இருக்கு. இன்னும் அது கூடுதலாக நாளை 40ஆக மாற்றுவதற்கு எப்படின்னு சொல்லி எங்களுக்கு தெரியும். அதனோட நோக்கி வேலையை நாங்க போயிட்டு இருக்கிறோம். தம்பி காமெடி வேண்டாம், நான் சொல்லிட்டேன். நானு காமெடி பண்ணாதேன்னு சொல்லியிருக்கேன். நான் நாளை 40ஆக மாற்றுவதற்கு எப்படின்னு சொல்லி எங்களுக்கு தெரியும். இவன் ஒருத்தன்டா சிரிப்பு காமிச்சிங்க. ஒரு தனிப்பட்ட நபர், சாட்டைங்கிற ஒரு தனிப்பட்ட நபர் வந்து இவ்வளவு பெரிய கட்சியை விஜய்ங்கிற ஒரு ஆளை நான் பேசி ஜெயிக்க வச்சுன்றாங்க. நான் ஒருத்தன் பேசினாலும் விஜய் ஜெயிச்சாருன்னா அப்ப நான் எவ்வளவு பெரிய ஆளு? ஆமா நீ பெரிய ஜமீன்தாரு. நான் ஒருத்தன் பேசி விஜய் ஜெயிச்சாருன்னா நான் எவ்வளவு பெரிய ஆளு? அப்ப விஜய் 69 படத்தை நடிச்சு ஜான் ஆரோக்கியசாமி, பிரசாந்த் கிஷோர், ஆதவர்ஜுனா இதெல்லாம் செய்ய முடியாத ஒருத்தர் நான் சொல்றேன், நான் திமிரா சொல்றேன், நான் எவ்வளவு பெரிய ஆளு? காவ ஓரத்துல கஞ்சா அடிக்கிற மாதிரியே இருக்கிற காலத்து கீழ. ஆனா நான் வந்து உங்களுக்கு பதில் சொல்ல சமூகத்துல இல்ல உங்களால விஜய் ஜெயிச்சார் நான் சொல்லலையே. உங்களால விஜய் ஜெயிச்சார் நான் சொல்லலையே. சமூக வலைதளத்துல பாத்தீங்களா? அவங்களுக்கு தான் சொல்றேன், உங்களுக்கு சொல்லல. நீங்க யார பாத்தீங்களா அவங்களுக்கு சொல்றேன். அழுதுக்கு இருக்க நீ நான் என்ன கேக்குறேன்னா 8% உங்களோட வாக்கு ஆல்ரெடி இருந்தது. இப்போ வந்து 4 சரிஞ்சிருக்குது. அது அடிக்கடி சொல்லினே இருக்காரா? கடுப்பா. இப்போ அண்ணாமலையும் கட்சி நாங்க ஜீரோல இருந்து தொடங்கணும். ஜீரோல இருந்து நீங்க தொடங்குனீங்க, நான் இல்லைன்னு சொல்ல. ஏன் அசிங்கப்பட்டு விட்ட நீ என்ன? 8,000 இருந்த வாக்கு சதவீதம் 4 கம்மியா இருக்குது. இப்போ அண்ணாமலை கட்சி தொடங்கியிருக்காரு. அடுத்தது தனுஷ், சூர்யா, பிரதீப் ரங்கநாதன், இப்போ எல்லாருமே கட்சி தொடங்கி வராங்கன்னா அந்த 4 0வா போவாதா? சட்ட கிழிஞ்சிருந்தா தச்சு முடிச்சிடா. 4 0வா போவாதா? ஐயோ அப்படி சொல்லாத. அதுக்கு நீங்க என்ன மாதிரி ஸ்ட்ராட்டஜி வச்சிருக்கீங்க? நான் கேள்வியை முழுசா முடிச்சிட்டேன், நீங்க அதுக்கப்புறம் ஃபுல்லா பதில் சொல்லுங்க. நான் அழுவலையா? கண்ணு வேர்க்குது. ஸ்ட்ராட்டஜி அண்ட் பிளானிங் சுத்தமா இல்ல நாம் தமிழர் கட்சிக்கு. எப்படி எல்லா தொகுதியிலும் ஜெயிக்கிறது? ஏன் நான் கேள்வியை முடிச்சிட்டேன், நீங்க ஃபுல்லா பதில் சொல்லுங்க. ஒரு நிமிஷம், நான் கேள்வியை முடிச்சிட்டேன். கேளுங்க உங்க கருத்து என்ன சொல்லுங்க. என்னங்க நீங்க வந்துட்டீங்க? நானே வந்துறேன் சத்திரப்பி. வாங்க வாங்க. பேசணும் அனுப்பாதீங்க, எரிச்சல் வருது. கரெக்ட் கிடையாது. நான் ஏன்டா இல்லன்னு சொல்றேன்? சொல்லுங்க. உங்க பதில் படாததுக்கு காரணம் நம்பகத்தன்மை குறைபாடா நான் நினைக்கிறேன். ஏன்னா இப்ப களஞ்சியம் அவர்கள் ரொம்ப வருஷமா கட்சி கூட இருந்தாங்க. அவங்க உங்க கருத்தை சமூக வலைதளத்துல பதிவு பண்ணுங்க, மக்கள் பதிவு பண்ணுங்க. கேள்வி மட்டும் கேளுங்க. எங்களுக்கு பாராட்டாதீங்க. நீ என்ன அவ்வளோ பெரிய அப்பாட்டகரா? இல்ல அவ்வளோ பெரிய அப்பாட்டகரான்னு கேக்குறேன். இப்போ களஞ்சியம் ரொம்ப வருஷமா கூட இருந்தாங்க. அவங்க வந்து கட்சி விட்டு வெளில போறாங்க. அது அவங்க தனிப்பட்ட பிரச்சனை வச்சுக்கோங்க. கேள்விதான் விஷயம் பிரச்சனை வச்சுக்கோங்க. கேள்விதான் விஷயம். அவனை சொல்லி நிறுத்துங்களேன்டா. அவன் நிறுத்துற அந்த லூசுக்கு மட்டும் வந்துட்டே இருக்கான் பாறா. வர நிறுத்துற அவனை. பைத்தியக்காரப்ப. வந்து நீங்க கட்சி விட்டு நீக்கிறீங்க. விஷ்ணு கட்சி விட்டு நீக்கிறீங்க. எதனால நீக்கிறீங்க? அவர் என்ன தப்பு பண்ணாரு அப்படின்றத சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும். டேய் பதில் சொல்லு. களஞ்சியமும் தம்பி விஷ்ணுவும் கட்சி விட்டு நீக்கப்படுவது கட்சியினுடைய உள்கட்சி விவகாரம். உள்கட்சி விவகாரத்தை ஒன் இந்தியாவுக்கு உட்கார்ந்து பேசிட்டு இருக்க முடியாது. புரியுதா உங்களுக்கு? அப்புறம் என்ன நீங்க வந்த கட்சி தலைமை அலுவலகத்துக்கு மதியம் 2 மணிக்கு வாங்க. உங்ககிட்ட 1-1 நான் சொல்றேன். இல்ல வெளியே வாங்க 1-1 சொல்றேன். எதுக்கு உன காரி துப்புறதுக்கா? ஒரு சரிமா கட்சியோட உள் விவகாரத்தை ஒன் இந்தியால பேசுவீங்களா? ஓகே. கட்சியின் உள் விவகாரத்தை ஒன் இந்தியால பேசுவீங்களான்னு கேக்குறேன். சரி கட்சியின் உள் விவகாரத்தை பேசலாம் சார். சீக்கிரமா போடா. விஷால் முறையிறார், அடிக்கடி போறாரு. திமுக வந்து ஒருத்தர் நீக்கப்படுறாருன்னா திமுக வந்து வெளிப்படையா என்ன காரணத்துக்காக நீக்கப்பட்டாருன்னு சொல்லுமா? வாட் நான்சென்ஸ் யூ ஆர் டாக்கிங் அபௌட் மீ? ஒரு ஜென்டில்மேனை பார்த்து கேட்கிற கேள்வியா இது? ஒரு கட்சியில வந்து ஒழுங்கு விதின்னு ஒண்ணு இருக்கு. அந்த ஒழுங்கை மீறி அவர் செயல்பட்டாருன்னா கட்சி நீக்கும். அந்த அதை மன்னிப்பு கேட்டு தவறை திருத்தி கொண்டால் திருப்பி இணைச்சுக்கோ. மாப்ள இவன் தான் எங்கேயோ செமத்தியா வாங்கியிருக்கான். இங்க வந்து வேற எவனோ வாங்கின மாதிரி அவுத்துறான் பாத்தியா? கட்சியில இருந்து 2 முறை நீக்கப்பட்டிருக்கேன். 2 முறை சாட்டைக்கும் கட்சிக்கும் சம்பந்தம் நீக்கப்பட்டிருக்கு. அவரே சொல்றாரா? வெரி குட் வெரி குட். புரியுதா உங்களுக்கு? ஏன் நீக்கப்பட்டேன் அப்படின்னு நான் வந்து பொதுவெளியில பேசிக்க முடியாது. எங்க அண்ணன் நான் நம்புறேன். நான் ஏதோ தப்பு பண்ணிருக்கேன். எங்க அண்ணன் நீக்கிருக்காரு. திருப்பி அண்ணன் போய் அண்ணன் தப்ப திருத்திக்கிறான்னு சொல்றேன். திருப்பி இணைஞ்சு வேலை செஞ்சு சொல்றாரு. திருப்பி நீக்கிறாரு. திருப்பி சொல்ற அண்ணன் எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்கன்னு கேக்குறோம். சரி இதை சரி பண்ணுங்கிறாரு. எத்தனை தடவைடா உரிமையில பேசாத, யாரையும் தவறா பேசாத அப்படின்னு சொல்ல சரி நான் திருத்திக்கிறேன்னு சொல்றேன். திருப்பி வாய்ப்பு கொடுத்தாரு. 2 முறை நீக்கப்பட்டும் தவறை திருத்தி கொண்டதுனால இன்னைக்கு உங்க முன்னாடி நான் பேசிட்டு இருக்கேன். நான் இங்க நிக்கிறேன். என்னோட BMW கார் வெளியில நிக்குது. போல அவர்கள் தவறு செய்து நீக்கப்பட்டிருக்கலாம். தவறை திருத்தி கொண்டால் இணைக்கப்படலாம். அவ்வளவு. பணம் சம்பாதிக்கணும்னு நினைக்கிறவனுக்கு இது ஒரு அற்புதமான தொழில். என்னோட கேள்வி என்னன்னா 8ல இருந்து 4 இருக்குது. திரும்ப நிறைய பேர் வராங்க புதுசா கட்சி ஆரம்பிச்சு. அந்த 4ல இருந்து மறுபடியும் குறையாதா பெர்சன்டேஜ்? அதுதான் என்னோட கேள்வி. இந்த தேர்தல் வந்து ஒரு விபரீத விபத்து. இது டிசாஸ்டர் பேரிடர். இந்த தேர்தல் முடிவு இந்த தடவை தான். இதே போல நடக்காது. இதே போல நடக்கும் வந்தாங்கன்னா அவங்களுக்கு தான் ஆபத்தா போய் முடியும். If you are bad, I am your dad.
அந்த 5 வருஷமா ஒரு போராட்டத்தில் கூட வந்து பங்கேற்காத நடிகர்கள்லாம் நேற்று வந்து தன்னெழுச்சியா முன் வந்து போராட்டம் நடத்தாங்க சார். இது மாதிரி போராட்டத்தில் 5 ஆண்டுகளா பங்கேற்று இருந்தா படம் ரிலீஸ் ஆகுது, தேட்டர் கிடைக்காது. நீ இப்ப ஏற்பாடு பண்ணுவியா? வெற்றி மாறன் ஏன் 5 ஆண்டுகள் மௌனியா போயிருக்காரு? நீட்டை ஒழிக்கணும். இதற்கு முன்பு ஒரே கையெழுத்து போட்டு நீட்டை ரத்து செய்வோம் என்று அதிகாரமே இல்லாமல் ஒரு பச்சை பொய்யை சொன்ன ஒரு ஃப்ராடு கூட்டம் 5 வருஷமா ஆட்சி பண்ணிட்டு இருந்துச்சு. கழகத்தினுடைய ஆட்சி உதயமான உடனே இந்த நீட் தேர்வை சட்டப்படி ரத்து செய்கிற முயற்சிகளை நாங்கள் முழுமையாக ஈடுபடுவோம். உங்களை விட ஓட விரட்டுவோமே தவிர இங்க நீட் நடக்காது. மேடை ஏறி முழங்கிய இந்த திரையுலக பிரபலங்கள் ஃப்ராட்கார பசங்களா ரைட்டு போட்டு ரத்து பண்ணுவேன்னு சொல்லிட்டு ஆட்சிக்கு வந்தீங்க, எங்கேயா ரத்து பண்ணீங்க? அவர்கள் கேள்வி எழுப்பியிருக்க வேண்டுமா இல்லையா? எரியுதடி மாலா ஃபேன் போடு முடிச்சிடலாமா? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.